அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு 2 கிராம் கோல்டு காயின், அதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 இயர்னால் எக்ஸாக்டாக 1 இயர் கிடையாது, 1 இயர் ப்ளஸ் ஒரு 4 months கிட்ட ஒரு டியூரேஷன் இந்த ப்ராஃபிட் வரதுக்கு எடுத்திருக்கு. இப்போ இந்த பில்லையே டேட் மென்ஷன் ஆகிருக்கு, 25/4/2024. அன்னைக்கான கோல்டு ரேட் பார்த்தா 6625, 6625 ரூபா அன்னைக்கான கோல்டு ரேட் இருந்திருக்கு. நான் வாங்கியிருக்கக்கூடிய கிராம் 1.988, அதாவது 2 கிராம்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஆனாலும் இது 1-2 மில்லிகிராம் இல்லாட்டினா 12 மில்லிகிராமே இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த கிராம்ஸுக்கு ஒரு 2% வேஸ்டேஜ், அப்புறமா 3% ஜிஎஸ்டி போட்டால் 13,838 ருபீஸ் ஆயிருக்கு. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 13,800 ருபீஸ் தான் நான் பே பண்ணேன். இப்போது இந்த காயினை நான் இன்றைக்கி செல் பண்ணோன்னா எனக்கு எந்த மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த டேட்டில் நான் வாங்கின கோல்டு காயினோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 13,800, இன்க்ளூடிங் 2% வேஸ்டேஜ் அண்ட் 3% ஜிஎஸ்டி. இன்றைக்கான டேட் 21/8/2025. இன்றைக்கி நான் இதை செல் பண்ணோன்னா இன்றைக்கான ஃபஸ்ட்டு கோல்டு ரேட்டை நம்ம பார்த்தோன்னா 9,230 ருபீஸ். 1 கிராம் 988 மில்லிகிராம், மொத்தமாக ஒரு 2 கிராம் நான் வாங்கணுன்னா 18,349 ருபீஸ் ஆகும். கோல்டு காயினை நம்ம செல் பண்ணுறோன்னா அதுக்கு 2% ரிடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 2% நம்ம மைனஸ் பண்ணோன்னா 17,982. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் ஜிஆர்டியில் தருவாங்க. ஸோ அதனால தான் நான் 18,000 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த 18,000 மைனஸ் நம்ம வாங்கின அமௌண்ட் 13,800 ருபீஸ், அதை நம்ம இந்த 18,000லேருந்து மைனஸ் பண்ணோன்னா 4,200 ருபீஸ் வருது. ஜஸ்ட் 2 கிராமுக்கே நமக்கு 4,200 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதுவும் ரொம்ப பெரிய டியூரேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் 1 இயர் அண்ட் 4 months. அதுக்குள்ளேயே நமக்கு 4,200 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் கொஞ்ச நாள் முன்னாடி 9,480 போலெல்லாம் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி போட்டு பார்த்தோன்னா இதை விட ஹையாகவே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே 2 கிராமுக்கே 4,200னா 10 கிராம்ஸாக நம்ம வாங்கியிருந்தோன்னா 21,000 ப்ராஃபிட் நமக்கு இந்த 1 இயர் அண்ட் 4 months அந்த கேப்லேயே கிடச்சிருக்கும். இன்னமுமே நமக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இன்றைக்காவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து வேறு நல்ல வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய்.